ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நான் பிரகாஷ் பேசுகிறேன். இந்த வீடியோவில் நான் எதை பற்றி சொல்ல போகிறேன்னா, சுவாமி சிவானந்தர் அவர்கள் வாய் அப்படின்ற இந்த ஒரு முக்கியமான ஐம்புலன்களில் ஒன்றை கட்டுப்படுத்தினா என்னென்ன நன்மைகள்லாம் கிடைக்கும் அப்படின்றத பற்றி விளக்கமாக சொல்லியிருக்காரு. அதுதான் நான் இப்போது இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். இந்த வாய்ங்கிற புலன் இதை கட்டுப்படுத்தணும் அப்படின்னா கட்டாயமாக மௌனமாக இருக்க பழகணும் அப்படிங்கிறாரு. இப்போது இந்த புலனில் முக்கியமாக இந்த வாயை பற்றி நம்ம பேசும்போது இந்த காலகட்டத்தில் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம், பலவிதமாக மனிதர்கள் இன்னொரு மனிதனை விமர்சிக்கிறாங்க. சுவாமி சிவானந்தர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, ஆன்மீகத்தில் ஈடுபடணும், ஒரு ஆன்மீகவாதியாக மாறணும், மன அமைதி நிறைந்த மனிதனாக வாழணும் அப்படின்னா மற்ற மனிதர்களை குறை கூறக்கூடாது அப்படிங்கிறாரு. ஆனால் இது இந்த காலத்தில் பல துறைகளில் இருக்கக்கூடிய அந்த மனிதர்களுக்கு ஒத்தே வராத விஷயந்தான். ஆனால் நீங்கள் ஒரு ஆன்மீகவாதியாவோ அமைதியான ஒரு மனிதனாவோ நிம்மதியாக வாழணும், வாழ்ந்து உங்கள் பயணத்தை முடிக்கணும் அப்படின்னு நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா சுவாமி சிவானந்தர் அவர்கள் சொன்ன இந்த விஷயத்தை செஞ்சு தான் ஆகணும். மற்றவர்களை குறை கூறுறத முதல்ல நிறுத்தணும், மற்றவங்களை கட்டுப்படுத்தணும் அப்படின்றதையும் விடணும். அந்த பிறரை கட்டுப்படுத்தணும் அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணம் இருக்கிறதுனால தான் உடனே நம்ம ஒரு மனிதன் என்ன பண்ணுறான் அப்படின்னா, அந்த மனிதனை கட்டுப்படுத்துறதுக்காக அவனுடைய வாயை திறந்து பல வார்த்தைகளை கூற ஆரம்பிப்பான். ஆனால் இன்னொரு மனிதனுக்கு தன்னை கட்டுப்படுத்துறதுங்கிறது பிடிக்காத விஷயம். அவன் சுதந்திரமாக இருக்கணும் அப்படின்னு தான் நினைப்பான். இன்னொரு மனிதன் தன்னை அடக்கி ஆள்றத அவன் விரும்ப மாட்டான். இதனால் அந்த மனிதன் என்ன செய்வான்னா, அவனும் தன்னுடைய வாயை திறந்து திரும்ப எதிர்த்து திட்ட ஆரம்பிப்பான். இதே மாதிரி தான் வாக்குவாதங்கள் அப்படியே தொடங்கி அது மிகப்பெரிய சண்டையாகவும் முடியும். இது பல இடங்களில் இந்த உலகத்தில் நடந்துக்கிட்டே இருக்குது. இந்த வாயை வைத்து கொண்டு தான் மனிதர்கள் சண்டையிட்டு கொண்டே இருக்கின்றனர். ஒருத்தரை பார்த்து இன்னொருத்தர் குறை சொல்ல, உடனே அவர் திரும்ப இவரை பார்த்து குறை சொல்ல, இப்படியே ஆரம்பிக்கிற ஒரு சாதாரண சண்டை பல இடங்களில் ஒரு கொலை வரைக்கும் கூட போயிடுது. இதை நம்ம டிவி நியூஸில் நம்ம பல இடங்களில் பார்க்குறோம். கோபம் அதிகமாகி அந்த மாதிரி ஒரு மோசமான ஒரு விளைவை கொடுத்துருது. அதனால் இந்த வாய்ங்கிற ஒரு புலனை கட்டுப்படுத்தியே ஆகணும். ஆன்மீகத்தில் அமைதியாக வாழணும்னு நினைக்கிற ஒரு மனிதன் கட்டாயமாக எந்த ஒரு மனிதனையும் குறை கூறக்கூடாது, மௌனமாக இருக்க பழகணும் அப்படின்றாரு. எந்த இடத்துல பேசணுமோ அந்த இடத்துல தான் பேசணும் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் ஒரு மனிதன் உங்களை தேவையில்லாமல் திட்டுறாருன்னு வச்சுக்கோங்களேன். அதாவது நீங்கள் நல்ல உயர்ந்த நிலைக்கு வந்துக்கிட்டு இருக்கிறீங்க, நல்லா முன்னேறிக்கிட்டு இருக்கீங்க. அதை பார்த்து பொறாமை உணர்வு காரணமாக ஒரு மனிதன் உங்களை திட்டுனா நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு சுவாமி சிவானந்தர் சொல்கிறாரு. அதையும் பொறுமையாக தான் நீங்கள் டீல் பண்ணணும். அந்த டைம்லையும் எதிர்த்து அந்த மனிதன்கிட்ட பேசக்கூடாது. மனதுக்குள்ளே நீங்கள் எண்ணிக்கொள்ளுங்கள், இந்த உலகம் முட்டாள்கள் நிறைந்தது. இந்த முட்டாள்கள் இப்படித்தான் திட்டிக்கிட்டே இருப்பாங்க, நம்மளை தூண்டிக்கிட்டே இருப்பாங்க. நம்மளும் எதிர்த்து நம்ம சண்டையிடுறத விட்டுட்டு அமைதியாக நம்ம இருந்தோம் அப்படின்னா நம்ம ஒரு அறிவுடையவராக இருக்கிறோம். மௌனமாக இருந்தோம், அந்த மனிதன் திட்டும்போது நம்ம வாயை மூடிட்டு மௌனமாக இருக்கிறது நல்லது. மனதுக்குள்ளே நீங்கள் இப்படி திங்க் பண்ணிக்கோங்க, இது முட்டாள்கள் நிறைந்த உலகம், ஆனால் நான் அறிவுடையவனாக இருக்கப் போகிறேன். ஆகையால் நான் என் வாயை மூடிக்கொள்கிறேன், நான் மௌனமாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அந்த இடத்த விட்டு விலகிட்டீங்க, அந்த மனிதனை விட்டு விலகிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நிச்சயமாக அமைதி கிடைக்கும்னு சுவாமி சிவானந்தர் அவர்கள் சொல்கிறாரு. அதனால் வாய்ங்கிற இந்த புலனை நீங்கள் கட்டுப்படுத்திட்டாலே உங்களுடைய மன நிம்மதி திரும்பவும் கிடைச்சிரும் அப்படின்னு சுவாமி சிவானந்தர் சொல்கிறாரு. மற்றவங்களுடைய வாயை கட்டுப்படுத்த முடியாது, கட்டுப்படுத்தவும் நினைக்காதீங்க. ஆனால் உங்களுடைய வாயை கட்டுப்படுத்தி கொள்ளுங்கள். உங்கள் வாயை திறந்து மற்றவர்களிடம் அதிகமாக பேசாதீர்கள். என்ன பேசணுமோ அதை மட்டும் பேசிட்டு நிறுத்திடுங்க. அப்சர்வ் மௌனா அப்படின்னு சுவாமி சிவானந்தர் சொல்கிறாரு. எவ்வளோ தூரத்துக்கு நீங்கள் மௌனமாக இருக்க பழகிட்டீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு மன நிம்மதியும் அமைதியும் கிடைக்கும் அப்படின்றது சுவாமி சிவானந்தரோட ஒரு கூற்றாக இருக்குது. என்னுடைய அடுத்த வீடியோவில் நான் வேறு ஒரு நல்ல பதிவோட உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது பிரகாஷ். நன்றி, வணக்கம்.